ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எடுத்த ட்ரேட் செட்டப்பில் ஒரு ட்ரேட் லாஸு, இன்னொரு ட்ரேட் வின்னு. பட் நான் கரண்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரேட்ஸை நான் காமிக்கிறேன். ஸோ என்னோடய ட்ரேட்ஸை ஜஸ்ட் இப்போ நான் ஷோ ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய ட்ரேட் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த 2 ட்ரேடுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்ததுனால நான் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸுங்கிற மாதிரி முடிச்சிட்டேன். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடு ஹீரோ யூஎஸ்டியில் ஒரு செல் ட்ரேட் எடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. அண்ட் தென் ஹெச்ஐஇ யூஎஸ்டியில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். 1:2 டார்கெட் ஹிட் ஆச்சு. இந்த 2 ட்ரேடை எடுக்கும்போது எனக்கு ஒரு ட்ரேடில் 1600, இன்னொரு ட்ரேடில் 3250 கிளியர் ஆகிருக்கு. அப்போ இதில் பாதியாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 150, அதாவது $1,500 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. இது என்னோட கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2%, நியர் தென் 2% டார்கெட். அதாவது நான் ரிஸ்க் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா $1,500 ரிஸ்க் எடுத்தேன். பட் $3000 வந்து நான் டார்கெட்டாக வச்சேன். பட் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எனக்கு வந்து லாஸ் ஆச்சு, இன்னொரு ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. பட் இந்த ப்ராஃபிட்டை நான் காமிச்சிட்டேன். இன்னொரு விஷயம், இது வந்துட்டு நீ டெமோ அக்கௌண்ட் காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல சொல்லுவீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வியூஸோ காமிச்சிட்டேன். நல்லா பாருங்கள். என்னோடய கையை வச்சு நான் என்னோடய செட்டிங்ஸில் போகிறேன். இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்கு, இது என்னுடைய லைவ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபாக தான் காமிக்கிறேன். இது என்னோடய லைவ் அக்கௌண்ட்டுங்கிறத நான் தெளிவாக காமிச்சிக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்னோடய ஹிஸ்ட்ரியில் நான் ப்ராஃபிட் பண்ணதை காமிச்சிருக்கேன். எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரேடோட செட்டப் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு, என்ன ரீசனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறதும், அண்ட் தென் இன்னொரு ட்ரேட் எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தின் த டேயில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இதுக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வெறும் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. அதே மாதிரி வெறும் லாஸே வரும்னு சொன்னது கிடையாது. ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் தாண்டி அந்த மாதத்தில் நான் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டையும் லாஸையும் ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் நம்ம வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஹீரோ யூஎஸ்டி லாஸ் ஆன ட்ரேட் நான் வேணால் சைடில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு சைடில் நான் என்னோடய ப்ராஃபிட்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வைக்கிறேன். ஆக்சுவலி என்னோடய ஹீரோ யூஎஸ்டி ட்ரேடு நேற்று நைட் எடுத்தேன். ஆக்சுவலி இந்த இடத்துல செல் செட்டப் போட்டேன். ஏன்னா மார்க்கெட்டு எனக்கு தெரியுது, மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஃபஸ்ட்டு திங்க், என்னோட ட்ரெண்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணேன். ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டில் ரியாக்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, மார்க்கெட் என்ன ஆகலாம், மார்க்கெட்டு திருப்பி அப்படியே கீழே இறங்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன் என் மைண்டில். சரி, அப்போ ரிஜிஸ்டர் ஆகி நான் வந்து அப்படி தான் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் என்ன ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் அன்ஃபார்ச்சுனேட் ஸ்டாப்லாஸ் ஆகிட்டாச்சு. ஆனால் என்னோடய வியூ எப்படி இருக்குது அப்படின்னா என்ன ரீசன்னால நான் டவுன் ஆகும் அப்படின்னு முயற்சி பண்ணேன்னா இந்த இடத்துல ஃப்ளிப்பு கொடுத்துச்சு. இது ஹை மொமெண்டம், இம்பல்ஸ் மொமெண்டம். இந்த மொமெண்டமில் இந்த ஏரியா அப்படிங்கிறது ஒரு கரெக்ஷன் ஏரியா. இந்த கரெக்ஷன் ஏரியாவில் நான் ட்ரேட் எடுத்தேன். என்னோட ட்ரேட் செட்டப்ஸில் மார்க்கெட்டு இந்த இடத்துல ரியாக்ட் ஆகி நெக்ஸ்ட் என்ன ஆகுது, கீழே வரும்னு நான் நினச்சேன். பட் எனக்கு என்ன பண்ணிச்சு, நேராக போய் என்னோட ஸ்டாப்லாஸை ஹிட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கீழே விழுது. பட் இதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் எப்போ ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா, ஸோ என்னோட ட்ரேட் செட்டப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்விங் லோ, இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவை எப்போ டாமினேட் பண்ணுறானோ அப்போ தான் என்னோடய அடுத்த ட்ரேட் பிளானை எடுப்பேன். அதர்வைஸ் நான் எடுக்க மாட்டேன். நான் என்னென்னா கொஞ்சம் பிளைண்டாக என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம்னு சொன்னேன். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் பண்ண தப்பு என்னன்னா கன்ஃபர்மேஷனே நான் பார்க்கல. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் வித் கன்ஃபர்மேஷன் பார்க்காம நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். பட் நான் என்ன நினச்சேன்னு தெரியல. ஓகே, கண்டிப்பாக போகும் என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவலால் ட்ரேட் எடுத்தேன். இட்ஸ் டோட்டலி தப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கோல்டில் செல் ட்ரேட் எடுத்தேன். கோல்டில் செல் ட்ரேட் எப்போ எடுத்தேன் அப்படின்னா இன்றைக்கி மதியானம் நான் ட்ரேட் எடுத்தேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி மதியானத்தில் நான் ட்ரேட் எடுத்தேன். என்ன ரீசனால் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி லண்டன் செஷனில் மார்க்கெட் வந்து செம்ம ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ லண்டன் செஷனில் மார்க்கெட் செம்ம ஃபால் ஆச்சு. ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிச்சு, மார்க்கெட் கீழே தான் வரலாம் அப்படிங்கிறது. ஏன்னா லண்டன் செஷனில் அப்படிங்கிறது மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிச்சு நிறைய. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் வந்துட்டு ஏஷியன் செஷனில் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அக்குமுலேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு லண்டன் செஷனில் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மேனிப்புலேஷன் நடக்கும்னு நான் நினச்சேன், பட் டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, லண்டன் செஷனே எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அந்த இடத்துல ஒரு நல்ல ட்ரேடுக்கு நான் வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட இது.
ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ட்ரேடுக்கு வெயிட் பண்ணேன். எனக்கு ட்ரேட் செட்டப்பே கிடைக்கல. ஏன்னா எனக்கு இந்த ஏரியா டச் பண்ணால் தான் ட்ரேட் இருக்குன்னு சொன்னேன். எனக்கு ட்ரேட் கிடைக்கல. உடனே என்ன பண்ணேன், அடுத்த செட்டப் கிடச்சிச்சு. அடுத்ததை பேஸாக வச்சேன். பேஸாக வச்சு என்னோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ள பேஸ் பண்ணி கரெக்ஷன் ஏரியாவை நான் மார்க் பண்ணேன். ஏன்னா கரெக்ஷன் ஏரியாவை மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 டச்சஸ் எனக்கு கொடுத்தான். எனக்கு கரெக்ஷன் ஏரியாவில் திட்ட 3 டச்சஸ் கொடுத்தான். ப்ளஸ் அது ஒரு நல்ல கீ லெவலாகவும் இருந்துச்சு. ஓகே 3 டச்சு கொடுத்துட்டான், இதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரகிளை பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐ கேன் கெட் இந்த ட்ரேட் எடுத்துட இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தேன். அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட்டு ஒரு நல்ல 1:2 டார்கெட்டை கொடுத்துச்சு. நீங்கள் $3700 பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை இந்த ட்ரேடில் தான் பண்ணேன். ஸோ இதுதான் சிம்பிள். ஏன்னா என்னப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கு, நீங்கள் இவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கலான்னு கேட்டால் எனக்கு தேவை 1:2 இட்ஸ் எனஃப். ஏன்னா நான் பெருசாக டார்கெட் ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்காம போயிட்டு எனக்கு 1:2 எனஃப். நான் அந்த 1:2 டார்கெட்டை மட்டும் தான் நான் பேஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரேட் கிடைக்கும் போது எனக்கு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். அடுத்த ட்ரேடு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெயிட் பண்ணேன் நிதானமாக. ஓகே ஏன்னா எனக்கு மார்க்கெட் ஒன்று இந்த இடத்துல டாமினேட் பண்ணிட்டு போயிடுவானோ அப்படிங்கிறவே எனக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் வெயிட்டிங்கான ஒரு செட்டப்ஸே எனக்கு கிடைக்கல. ஏன்னா நான் அடுத்ததுமே இதே ஏரியாவுக்கு வந்துட்டு அடுத்து அங்கேருந்து செல் ஆவான்னு நினச்சேன், பட் கிடைக்கல. பட் இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு கரண்ட் ஏரியாவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிடலாம். ஸோ இங்கேருந்து என்ன ஆகலாம் அப்படின்னா மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதை நான் பேஸாக வச்சுருந்தோம். ஸோ மார்க்கெட் அழகாகவே செல் ஆகுது. ஸோ இப்போ நான் இருக்கிற நேரத்துக்கு ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேலே வைப்பேன். ஒரு 8000 பாயிண்ட்ஸ் வருது. டார்கெட்டை ஆல்மோஸ்ட் ஈக்குவல் லோக்கோ வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். ஸோ 1:2 டார்கெட் கிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ அப்போது ஏன்னா நான் இந்த ஏரியாவுக்கு வெயிட் பண்ணேன். ப்ரோ இந்த இடத்துல ஹையை டாமினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இதோட மேஜர் ஹையே இதுதான். இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டு மேலே போகிறது இல்லை, கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நிறையா இருக்குது. பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு இன்றைக்கான டார்கெட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன்ஸ் தேவை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்ரேட் இந்த ட்ரேடை நான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இல்லை ப்ராஃபிட் வரா லாஸ் வரா, ஏன்னா நான் எனக்கு அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அந்த ட்ரேடில் ப்ராஃபிட் வரா லாஸ் வரா அப்படிங்கிற கம்பல்சரி நான் அந்த ட்ரேட் எடுத்துட்டேன் அப்படின்னா ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ட்ரேட் ஜீனியஸ் ஃப்ரீ கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு டீசெண்டான கேபிட்டல் இருக்குன்னா யோசிக்காமல் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ இடத்துல எவ்வளோ மணியை வேஸ்ட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. பட் நம்ம ட்ரேட் ஜீனியஸில் ஒன் அண்ட் ஒன்லி யூ கேன் ஸ்பெண்ட் யர் டைம். அந்த டைமை கொடுத்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி வேல்யூ பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு சர்வீசஸை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் டைம் தான் கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண போது நீங்களா என்னங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க. எனவே அண்டில் தென் பை, see you all.